ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு பாண்டிஸ்டரில் நல்லா நடச்சு ஷார்ட்டாக ரிவ்யூ பார்க்கலாம். ராஜை வந்து கம்பல் பண்ணி பழனி நான் ட்ராப் பண்ணிடுறேன்னு கூட்டிகிட்டு போகிறாரு. மீனா ரொம்பவே பயப்படுறாங்க, இவன் என்ன பண்ணி சமாளிப்பான்னு தெரியலேன்னு சொல்லிட்டு தங்கமயில் கொஷின் பண்ணாமல் இருப்பாங்களா, ஏன் இவன் சித்தப்பா கூட தானே போகிறா, இப்படி பயந்துட்டு போகிறா அப்படின்னு சொல்லிட்டு மயில் சொல்கிறாங்க. இல்லை, கடையில் வந்து அவனை திட்டுவாங்க லேட்டாக போனால், அதனால தான் அவள் அப்படி பண்ணுறாளோ என்னமோ சொல்லிட்டு கோமதி சொல்கிறாங்க. அப்புறம் ஏன் ராஜை ட்ராப் பண்ணிட்டு வந்தேன்னு சொன்னால் அது கூட மாமா திட்டுவார் அப்படி சொல்லிட்டு மயில் சொல்கிறாங்க. ஆமாம் மாமா அது கூடவா திட்டுவார் அப்படின்னு சொல்லிட்டு மீனா திருன்னு முழிச்சுக்கிட்டே பேசுகிறாங்க. அடுத்த ராஜு பழனி கூட வண்டியில் போயிட்டு இருக்கும்போதே அவங்க ஃப்ரெண்டு கால் பண்ணுறாங்க. அதை சாக்கா வச்சுக்கிட்டு எப்படியா எஸ்கேப் எல்லாம் சொல்லிவிட்டு என் ஃப்ரெண்டு வீட்டில் என்ன ட்ராப் பண்ணிவிடுங்க, நாங்கள் 2 பேரும் சேர்ந்து போயிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ராஜு எப்படியோ பழனியை வந்து கட்டி விட்டுடுறாங்க. அடுத்து சரவணனுக்கு வந்து சென்னையில் தங்குறதுக்கு ரூம் போடுறத பற்றி வீட்டில் பேசிகிட்டு இருக்காங்க. பாண்டியன் வந்து வியாபாரிங்கெல்லாம் தங்குற இடத்துலையே வந்து அவங்களுக்கு ரூம் போடலாம் சொல்லவும், ஆம்பளைங்கெல்லாம் தங்குற இடத்துல எப்படி அண்ணியை கூட்டிகிட்டு போய் அவங்க இருப்பாங்க சொல்லிட்டு கற்றுட்டு சொல்கிறாரு. கோமதி அதெல்லாம் சரியாக வராதுங்க, வேறு எங்கேயாவது போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், நம்ம ஆன்லைனில் பார்க்கலாம், சினிமாவுக்கு டிக்கெட் போட்டோமே அந்த மாதிரி சொல்லவுடனே பாண்டியன் ஷாக் ஆகிடுறாரு. எப்படி 2 பேரும் படத்துக்கு போகிறதுக்கு 1000 செலவு பண்ணிங்களே அந்த மாதிரியாக சொல்லிட்டு கோமதி கேட்குறாங்க. அதெல்லாம் இல்லை, ஆன்லைனில் போட்டோம்னா நிறையா ரிவ்யூலாம் கொடுத்துருப்பாங்க, ஆஃபர்லாம் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு தங்கமயில் அளந்து விடுறாங்க. அரசி ஆமாம்ப்பா, நிறைய பேர் அந்த தங்கலாமா வேணாமா வசதியெல்லாம் எப்படி இருக்கும்னு ரிவ்யூ கொடுத்துருப்பாங்கன்னு சொல்லவும், சரி நம்ம ஆன்லைன்லேயே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் சொல்கிறாரு. ராஜ் ஒரு இதை செலக்ட் பண்ணிவிட்டு பாண்டியன் கிட்ட சொல்கிறாங்க, 5000 ரூபாய் தான்மா சாப்பாடு எல்லாமே அதிலே வந்துடும் சொல்லவும், பரவாயில்லையே 3 நாளுக்கு 5000 நீ புக் பண்ணிடுப்பா அப்படின்னு சொல்லிடுறாரு. அவர் ஏடிஎம் கார்டை கொடுக்கவும் மயில் வந்து புக் பண்ணிடுறாங்க. அதுக்கு முன்னாடி சரவணன்னு கேட்குறாரு, கூட ஒரு டைம் பார்க்கலாம் சொல்லிட்டு மீனாவும் நம்பிக்கை இல்லாமல் கேட்குறாங்க. 5000 ரூபாய்க்குலாம் இருக்காதுங்க சொல்லிட்டு, அப்போ நான் என்ன பொய்யா சொல்கிறேன் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கையிலேயே கொடுக்காம காட்டுறாங்க. சரி எப்படியாவது போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு மீனா விட்டுடுறாங்க. மீனா ராஜுக்கிட்ட கண்டிப்பாக இருக்கவே இருக்காது, 5000 ரூபாய்க்கு 3 நாளெல்லாம் வந்து இருக்கவே இருக்காதுன்னு சொல்கிறாங்க. அப்போ நீங்கள் மாமா கிட்ட சொல்ல வேண்டியதானு சொல்லவும், ஏன் நம்ம சொன்னால் வந்து அவங்க கேட்க மாட்டாங்க, எப்படியோ மாமா ஆச்சு மருமோலாச்சுன்னு சொல்லவும், கோத்து விட்டு வேடிக்கை பார்க்குறீங்க அப்படின்னு ராஜு சொல்கிறேன். நான் கோத்து விடல, அவரே மாட்டிட்டு முழிக்க போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்கிறாங்க. அடுத்து வெளியில் பழனி கதிர் செந்தில்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. ஏன் மாமா உங்கள் அம்மாவையும் உங்கள் அக்காவையும் சேர்த்து வைக்கணும் உனக்கு தோணவே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கதிர் கேட்குறாரு. அதை பற்றிலாம் நினச்சி பார்க்காதீங்கடா, அது பெரிய பிரச்சனை ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு பழனி சொல்கிறாரு. செந்தில் இருந்துக்கிட்டு யாருக்கும் எந்த பிரச்சனையும் வராமல் 2 குடும்பத்துக்கு எந்த இதுவும் வராமல் நம்ம முயற்சி பண்ணலாம்டா அப்படி சொல்லிட்டு சொல்கிறாரு. அதோட வந்து சரவணனுக்குன்னு சொன்னால் 5000 ரூபாயும் 5000 ரூபாய் தானான்னு கேட்குறாரு. நம்ம ஒரு 500 ரூபாய் கேட்டால் அதுக்கு அவ்வளோ பேச்சு பேசுவார் அப்படின்னு சொல்லிட்டு செந்தில் வருத்தமாக சொல்கிறாரு. இன்றைக்கி எபிசோடு தர முடிஞ்சிருச்சு. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், இன்னொரு வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம். டாடா பாய்.